பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மிக தெளிவான கருத்துக்களை சொல்லி எனக்கு முன்பு பேசிய அனைத்து நிலை நிர்வாகிகள், குறிப்பாக நம் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், நம் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்கள், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அணியை சார்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில மாவட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். தேர்தல் முடிந்து நடைபெறுகின்ற இந்த ஆலோசனை கூட்டம், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நானும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் என்பது நடந்து முடிந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் மிகச் சிறந்த முறையிலே செயல்பட்டீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். நான் சொன்னது போன்று இந்த தேர்தலில் 2 கட்சிகள் மட்டும்தான் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஆளும் கட்சி தாவேகா, மற்றொரு கட்சி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் ஒரு சில எண்ணிக்கையில் நாம் வெற்றி பெற்றிருந்தால் இன்னும் ஒரு முழுமையாக இருந்திருக்கும். ஆனாலும் நாம் 4 தொகுதிகளை நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். சொன்னது போன்ற இந்த 4 உறுப்பினர்கள் 40 உறுப்பினர்களுக்கு சமமாக பலமாக இருக்கின்ற ஒரு சூழல். இந்த தேர்தலில் நம்முடைய இலக்கை நாம் அடைந்து விட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஓராண்டு காலம் என்ன செய்ய வேண்டும் என்று களத்திலே நாம் முடிவு செய்தோம். தமிழ்நாட்டில் என்ன சூழல் வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு ஊராக சென்று பரப்புரையாற்றினோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இலக்கு அதை அடைந்து விட்டோம். என்ன இலக்கு? இந்த தீய சக்தி திமுக, கொடுங்கோல் திமுக, ஊழல் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இலக்கு. அதை நாம் அடைந்து விட்டோம். நம் கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை, அது வேறு. ஆனால் இந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணமே இந்த தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்றுதான் இந்த கூட்டணியில் நாம் சேர்ந்தோம். கடந்த ஓராண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் நாம் சென்றோம். 100 நாள் நடைபயணத்தை மிக சிறந்த முறையிலே நீங்கள் செய்தீர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று, ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று, அங்கே நாம் சொன்ன ஒரே கருத்து என்ன? 100 நாள் நடைபயணத்தின் நேரத்திலே அப்பொழுது கூட்டணியே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் நான் சொன்ன வார்த்தை, இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள் என்று மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினோம். ஆளும் கட்சி திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை நாம் உருவாக்கினோம். அதன் பிறகு எனக்கு பிறகு நம்முடைய பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அவர்கள் 108 நாட்கள் மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை மிகச்சிறந்த முறையில் மேற்கொண்டார்கள். 50 தொகுதிக்கு மேல் அங்கே ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 8000 பெண்கள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் தான் நடத்தினீர்கள், வெற்றிகரமாக நடத்தினீர்கள். அதன் பிறகுதான் கூட்டணி. இந்த கூட்டணி இந்த ஆண்டுதான் நாம் முடிவு செய்தோம். உங்கள் மனதில் என்ன இருந்ததோ
அந்த முடிவுக்குத்தான் நாங்கள் வந்தோம், நாம் வந்தோம். நீங்கள் சொன்ன கூட்டணியைத்தான் உருவாக்கினோம். இந்த கூட்டணியிலே தேர்தலில் நாம் கடந்தோம். நம்முடைய ஒரு இலக்கை நாம் அடைந்தோம். மற்றொரு இலக்கு நாம் கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அந்த இலக்கை நம்மால் அடைய முடியவில்லை. காரணம், எனக்கு முன்பு பேசினவர்கள் அத்தனை பேரும் பேசினார்கள். விஜய் அவர்கள் என்ற ஒரு தாக்கம், அதைவிட தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் இருந்தார்கள். அருள் அவர்கள் சொன்னது போன்று விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேரும் யாரும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. காரணம், அவருடைய மனநிலை தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அதை நாம் மதிக்க வேண்டும். அந்த தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். இது மக்களுடைய தீர்ப்பு. அதே வேளையில் இது ஏதோ ஒரு சுனாமி, மிகப்பெரிய ஒரு பேரலையெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சுனாமி என்றால் இன்று தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 160 170 எம்எல்ஏக்கள் வந்திருக்க வேண்டும். கிடைத்தது 108. பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த 38 மாவட்டத்தில் 8 மாவட்டத்தில் தாவேகா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை. இதெல்லாம் இது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் பேச போறது கிடையாது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நாங்க மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பேசி கீசி அடுத்தது உங்களுக்கு என்ன செயல் திட்டம். தேர்தல் என்பது ஒரு ப்ராசஸ், அவ்வளவுதான். ஒரு கட்சியினுடைய வெற்றி தேர்தலை வைத்து அல்ல. ஒரு கட்சியினுடைய வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மால் என்ன செய்திருக்கின்றோம், நாம் அதுதான் முக்கியமான வெற்றியை நான் பார்க்கின்றேன். நம்ம கட்சி என்பது ஒரு கட்சி கிடையாது. நம்ம கட்சி என்பது ஒரு இயக்கம். கட்சியை தாண்டி நம் கட்சி இது ஒரு இயக்கம், இது ஒரு மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், மக்களுடைய இயக்கம். மற்றதெல்லாம் கட்சி, நம்முடைய இயக்கம். சமூக நீதி அடிப்படையிலே தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். சோசியல் ஜஸ்டிஸ், இதுதான் நம்முடைய இலக்கு. இதை அடைவதற்காகத்தான் ஒரு அரசியல் இயக்கமாக வந்து இன்று நாம் அரசியலிலே கடந்த கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலம் நாம் உறுதியோடு இந்த களத்தில் இருக்கின்றோம். நமக்கு முன்னால் நமக்கு பின்னால் தொடங்கிய எத்தனையோ கட்சிகள் காணாமல் போய்விட்டது. ஆனால் நாம் யார் வந்தாலும் சரி, எப்படி அலை வந்தாலும் சரி, 91 ராஜீவ் காந்தி அலை வந்தால் அப்போ ஒரு தொகுதியை நாம் வெற்றி பெறுகின்றோம். திமுக ஒரு தொகுதி வெற்றி பெற்றது 91. 96 ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அலை, அந்த பேரலையில், அதுதான் உண்மையான பேரலை. அந்த பேரலையில நாம் 4 வெற்றி பெறுகிறோம். அண்ணா திமுக 2 தான் வெற்றி பெறுகிறது. இப்படி எத்தனையோ தேர்தல்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். அதனால் தேர்தல் என்பது ஒரு ப்ராசஸ். ஆனால் அதை விட நினைத்து பாருங்கள், 45 ஆண்டு கால நம்முடைய இலக்கு என்ன? தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று. இதை சொல்வதற்கு கூட மற்ற கட்சிகளுக்கு பயம், தயக்கம். ஆனால் களத்திலே நாம் சொல்லி 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 இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆம், நாங்கள் கொள்கை முடிவு பூரண மதுவிலக்கு. அது மட்டுமல்ல, இன்று பாட்டாளி மக்கள் கட்சியால் தொடங்கிய இந்த கொள்கை முடிவு இன்னைக்கு ஆளும் கட்சி 717 மதுக்கடைகளை நாங்கள் மூடுகின்றோம் என்று அறிவிப்பு, முதல் அறிவிப்பு. இதுதான் நம்முடைய வெற்றி. இது பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான வெற்றி. இதுதான். எவ்வளவு எண்ணிக்கையில எம்பிக்கள், எவ்வளவு எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள், எவ்வளவு சேர்மன், அதெல்லாம் அடுத்த கட்டம். அதுக்காகத்தான் கட்சியை தொடங்கி இருக்கின்றோம். சமூக நீதி, சமூக நீதி என்ன? இதுக்கு ஏதோ இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. சமூக நீதி, மதுக்கடைகளை மூடுவது அதுவும் சமூக நீதி. அனைவருக்கும் வீடு, அதுவும் சமூக நீதி. அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், அதுதான் சமூக நீதி. அனைவருக்கும் கட்டணம் இல்லா மருத்துவம் கிடைக்க வேண்டும், இதுதான் சமூக நீதி.
அந்த இலக்கை அடைவதற்கு நாம் இன்று ஒரு இயக்கமாக நாம் இருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற நிலையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம இன்னும் வீரியம் கொண்டு, இன்னும் வேகம் கொண்டு இங்க இருக்கின்ற அத்துணை நம் கட்சியில் உள்ள இளைஞர்களும் இன்னும் வேகமாக இன்று இருக்கின்றார்கள். உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி தான். உழைப்பு என்னைக்கு வீணாகாது. நம்முடைய வெற்றி கொஞ்சம் தாமதம், அவ்வளவுதான். ஆனா உறுதியா வெற்றி பெறுவோம், உறுதியா வெற்றி பெறுவோம். ஆக நாம் சொன்னதெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும், அகற்றிவிட்டோம். அதுதானே நம்ம வீடு வீடா தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணோம். ஏன் திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் ஊழல் திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மதுவை கொடுத்தாங்க, கஞ்சா கொடுத்தானுங்க, நிர்வாகம் தெரியல. எல்லாவற்றுக்கும் மேல் 4 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி, என்ன வழங்கியது? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியும் வேண்டுமென்றே திமுக அதை செய்யவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது. இதை மக்களிடம் எடுத்து வைத்தோம். இதை என்னவென்று ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் இயக்கத்தில் அவர் 40-45 ஆண்டு காலம் உழைத்திருக்கின்றார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் இந்த பொறுப்புக்கு, முதலமைச்சர் என்பது ஒரு சாதாரண பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு பதவி. அது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனை என்னவென்று அதை தெரிந்திருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு. அது தெரியவில்லை. ஆட்சி அதிகாரம் அவர் கண்ணை மூடிச்சா இல்லன்னு அதெல்லாம் இப்ப என்னால வாதம் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சராக நீங்க இருக்கிறீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நல்ல அமைச்சர்களா நீ நியமனம் செஞ்சிருக்கணும். சேகர் பாபு மாதிரி இப்ப ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? செந்தில் பாலாஜி வச்சுட்டு என்ன பண்ண போய் பண்ணி, உங்களுடைய என்ன? ஏவாவேலு போன்ற ஒரு அமைச்சர், அதுக்கு எல்லா இலாக்காவும் அவர் கொடுத்து, அவர் அவ்வளோ பெரிய திறமசாலி ஏவாவேலு. அவர் எந்தெந்த கட்சியில வந்தார் போனாரு. அவருக்கு எல்லா இலாக்கா என்ன உங்களோட நோக்கம் என்ன? காசு, பணம். அதுக்காக தமிழ்நாடு மக்கள் உங்க தேர்வு பண்ணியிருந்தாங்க. சேகர் பாபு அவருக்கு சென்னையில சிஎம்டிஏ, சென்னையில எல்லா அதிகாரம், கோவில் நிர்வாகம். சேகர் பாபுக்கும் கோவிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். சென்னையில இவங்க தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. இப்படியே இருங்க, நல்லாவே இருங்க. அது நமக்கு தெரியல. இன்னும் இப்படி ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து 5 ஆண்டு காலம் எவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்கலாமே. அடிப்படையில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எவ்வளவோ கேட்டோம் இல்லையா அவங்ககிட்ட. அதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்தோம், எத்தனை மாநாடுகள் நடத்தணும், எத்தனை கருத்தரங்கள், உங்களை எத்தனை நேரா எத்தனை முறை சந்திச்சோம். அறிக்கைகள், கடிதங்கள், சட்டமன்றத்துக்கு உள்ளே பேசணும், வெளியில எவ்வளவு பண்ண. அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிவாதம்? கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன். உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை மாநிலங்களும் கணக்கெடுப்பு நடத்தின, உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. கணக்கெடுப்பு நடத்தினா என்னையா பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும்? நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க இந்த தேர்தலில் கணக்கெடுப்பு நடத்திருந்தீங்கன்னா. இதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளம். சமூக நீதியினுடைய அடித்தளம் இதெல்லாம். ஆனா நான் நடத்த மாட்டேன். பிடிவா. ஏன்? உங்களுடைய அட்வைசர்ஸ் யாரு? சேகர் பாபு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, நேரு, இவங்க தான் உங்களுடைய அட்வைசர்ஸ். அவங்களோட நோக்கம் என்ன? எப்படி அடிக்கலாம், கொள்ளடிக்கலாம், தேர்தலில் 2000 கொடுக்கலாம், 3000 கொடுக்கலாம், கோயம்புத்தூர்ல 10,000 கொடுக்கலாம். கொடுத்து என்னாச்சு? ஒண்ணு இல்லை.
ஆனா இந்த மாற்றத்தை நான் உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். என்ன மாற்றம்? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. அப்ப 2 பெரிய ஜாம்பவான்கள், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம், நாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு அது செஞ்சிருந்ததுன்னா வேற விதமா இருந்திருக்கு அரசியல் காலம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சூழல், நம்முடைய கடந்த ஓராண்டு காலம் நடந்ததெல்லாம் வேற யாருக்கும் வரக்கூடாது. சரி, இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய தேர்தலுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு புதிய துவக்கம். ஏன்னா இந்த நேரத்தில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் என் பின்னால நீங்க உறுதுணையாக உறுதியோடு நீங்க இருந்ததெல்லாம் வாழ்நாள் முழுதும் நல்லா மறக்க முடியாதல்ல. நீங்க கொடுத்த ஊக்கம் தான் அதெல்லாம். ஏன்னா தினம் தினம் எனக்கு அவ்வளோ மனசுல, எனக்கு என் கூட அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க தான் முனைவர் சௌமியா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்து தைரியம் சொல்லி எனக்கு ஒவ்வொரு நாளும், இது ஏதோ ஒரு வாரம், ஒரு மாசம், 2 மாசம் இல்ல, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ உணர்வுகள். காலையில ஒரு உணர்வு இருக்கும், மத்தியானம் இருக்கும், சாயங்காலம் ராத்திரி தூங்குறப்போ ஒன்று வேற மாதிரி இருக்கும். அதை அத்தனையும் கடந்து என்ன, எதுக்கு கடந்தோம்? நீங்க தான், உங்களால தான், உங்களுக்காகத்தான். நீங்க கொடுத்த அந்த ஊக்கம், நீங்க கொடுத்த தைரியம் தான். ஏன்னா நாம ஊருக்கு போறப்போ, கிராமத்துக்கோ எங்க போனப்போ இந்த பசங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படியே வருவாங்க. ஐயா 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 ஐயான்னு எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் தண்ணி வந்துடும். இந்த பசங்களுக்கு என்னடா நம்ம பண்ண போறோம்? உயிரே வச்சிருக்கிறாங்களே அவங்க மேல, என் மேல அவ்வளோ வேகம், அவ்வளோ ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், நான் சௌமியா கிட்ட சொல்லுவேன், நான் இவங்களுக்கு என்ன நம்ம செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும். இவங்களுக்கு படிப்பு நல்லதா கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும், சுயமரியாதையோடு உங்களை வாழ வைக்கணும். அதாவது நம்ம செய்யணும். இருக்கிற காலத்துல நம்ம செஞ்சுட்டு போகணும். வேற என்ன எதிர்பார்ப்பு என் மேல அவங்களுக்கு இருக்கு? அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசத்தோட அப்படியே வருவாங்க ஒவ்வொரு முறையும். நான் கார் உள்ள உட்காந்துருந்தா காரை சுத்தி அப்படியே இருப்போம். உள்ளெல்லாம் எனக்கு கலங்கும், கண்ணு வெளியில நான் காமிக்க கூடாது. ஆனாலும் ஒவ்வொன்றும் நம்ம கடந்து வந்திருக்கின்றோம். நான் இன்னைக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன், நம்ம கான்ஃபரன்ஸே சொல்லிட்டேன் அன்னைக்கு. இன்னைக்கு பயிர் எது, களை எது என்று இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் களையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு வீசியாச்சு. எல்லாம் இன்னும் நல்ல நமக்கு பயிர் நல்லா இருக்குது. அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம். இந்த இயக்கம் இது ஒரு பெரிய இயக்கம். இதில் யார் வேணாலும் வரலாம், வாங்க, எல்லாருமே வாங்க. இன்னொன்று நம்ம அருள் சொன்னார், பசுமை தாயார் சொன்ன போன்ற இது ஏதோ வட தமிழ்நாட்டில் நம்ம பலமா இருக்கிறோம். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் பலமாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கான கட்சி கிடையாது, ஒரு சமுதாயத்துக்கான இயக்கம் கிடையாது. அனைத்து சமுதாயங்களும் இதில் வர வேண்டும். அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இதில் இருக்க வேண்டும். அனைத்து மக்களுக்காக போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அனைத்து மக்களுக்காக, சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. எல்லாரும் வர வேண்டும். இதில் நாம் ஒரு பகுதியில் பலமாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அந்த பலத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இனி வரும் காலம் அதை செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். இதற்கு முன்பு எவ்வளவு இடைஞ்சல்கள், தடைகள் எல்லாம் இருந்தது. ஐயா சுத்தி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்தி எல்லாம் ஐயாவை தவறுகளா வழி நடத்திய பிறகு இதெல்லாம் இவங்களை போடணும் அப்படி நிறைய இப்ப எதுவுமே கிடையாது. நம்ம தெளிவா இருக்கிறோம், எல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல், தயாராகுங்கள், இறங்குங்க, களத்தில் இறங்குங்க.
நீங்க தான் நிர்ணயிக்க போறீங்க. நீங்க தான் அங்க வெற்றி பெற போறோம். நம்ம தான் வெற்றி பெற போறோம். இந்த களம் நமக்காக அமைத்த களம் இது. நமக்காக அமைத்த களம் இது. அதனால்தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் உள்ள தீய சக்தி திமுக அகற்றப்பட்டிருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு இருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு முழுமையாக இல்லை. மக்களும் இன்னும் முட்டாள்கள் கிடையாது, புத்திசாலிகள். மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க எல்லாம். ஆனா இந்த தேர்தலில் ஒன்று என்னன்னா, இனி பணத்துக்கு மதிப்பு கிடையாது தேர்தலில். இது அப்படியே போனோம், இப்படியே போனோம். அது எப்பா இதுக்கப்புறம்லாம் நடத்த முடியாதுப்பா இதை வச்சுக்கிட்டு. ஏன்னா இந்த தேர்தலில் நம்ம நிர்வாகிகள், உங்களை பத்தி சொல்லணும். நான் தேர்தலுக்கு முன்பு வரை நீங்க அம்பியா இருக்கிறீங்க. தேர்தல் வந்தவுடன் அந்நியனா மாறிடுறீங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கடந்த ஆண்டு 100 நாள் நடைபயணத்தை நீங்களே பண்ணீங்க, நீங்களே செலவு பண்ணீங்க, நீங்களே பேனர் அடிச்சீங்க, நீங்களே கூட்டத்தை கூட்டீங்க, நீங்களே விளம்பரம் கொடுத்தீங்க, எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. அவங்க சௌமியா அவர்கள் அவங்களுடைய 100 நாள் பயணத்தை எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. தேர்தல் வந்தவுடன் அப்படியே மாறிட்டு என்ன பார்க்கல. ஒரு வேட்பாளர்னா விருப்ப மனு கொடுத்தார். நான் இவ்வளவு செலவு பண்றேன், அவ்வளவு செலவு பண்றேன் விருப்ப மனுல இன்டர்வியூல சொன்னார். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. தேர்தல் நேரத்தில் எனக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டார் வேட்பாளர். எனக்கு அது புரியல. இவரு நான் அவ்வளோ செலவு பண்றேன், இவ்வளோ செலவு பண்றேன்னு சொல்ற ஒரு எனக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டார் வேட்பாளர். இன்னொருத்தர் 3 கார் வச்சிருக்கிறார், அது பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறார். எனக்கு வேட்பாளர் டீசல் கூட போட மாட்டார். அப்போ என்ன மாற்றம் உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடைய குழந்தை. அது இந்த குழந்தை நீங்க தான் வளர்க்கணும், வேற யாரும் எதிர்பார்க்க கூடாது. அது உங்க குழந்தை, உங்க பொறுப்பு. அது நீங்க தான் குழந்தைய வளர்த்து நீங்க பண்ணணும். உங்க குழந்தைய வளர்க்கறதுக்கு வேற யாராவது எதிர்பார்க்கணுமா? நம்ம இல்ல. இவ்வளவு காலமா அப்படிதான் நம்ம பண்ணோம். அந்த காலத்தில் நம்ம கட்சியில நீங்க தான், அதாவது மக்கள் தான் வேட்பாளர் காசு கொடுப்பாங்க. இப்ப மேடையில் இருக்கிறாங்க, பெரியவங்களா இருக்கிறாங்க, எல்லாம் எவ்வளவு பேர் போட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப சிஆர்பிக்கு தெரியும், வேட்பாளர் போனாங்கன்னா மக்கள் வேட்பாளர் இருந்தா 5 ரூபாய் வச்சுக்கோ, 2 ரூபாய் வச்சுக்கோ, 10 ரூபாய் வச்சுக்கோ. ஆனா இன்னைக்கு மக்களை விட்டுடுங்க, நம்ம நிர்வாகிகள் அந்த மனநிலை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள், தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். இது அவசியமானது. ஏன்னா அதுல என்னன்னா, இவங்க நான் சொன்னவங்க எல்லாம் மிகச்சிறந்த களப்பணியாளர்கள், களத்தில் மிகச்சிறந்த முறையிலே பணியாற்றுகின்றவர்கள். ஆனா அவங்க மனநிலை சில வருத்தம் இருக்கும். கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, வரல, எல்லாத்துக்கும் நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம நிலை எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். பாட்டாளி கட்சி 18 தொகுதிகள், 18 தொகுதிகளா இருக்கிற கட்சி நம்ம கட்சி. தமிழ்நாடு அரசியல் நிர்ணயிக்கூடிய நம்ம கட்சி, இந்திய அரசியல் நிர்ணயிக்கூடிய கட்சி. இந்தியாவுக்கு எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்த கட்சி நம்ம கட்சி. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்த கட்சி நம்ம கட்சி. 18 வேட்பாளர்கள். ஆனால் அதற்கு காரணம் கடந்த ஆண்டு நடந்த சூழல்கள். அதே வேளையில் இந்த 18 வேட்பாளர்கள், ஏன்னா இதுல நிறைய பேருக்கு பேசுறதுக்கு நான் வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை, அதனால எவ்வளவு பேர் பேசணும், என்னால் வாய்ப்பு கொடுக்க முடியல. 18 வேட்பாளர்களும் நிச்சயமாக அத்துணை பேரும் 18 பேரும் நல்ல வேட்பாளர்கள் என்ற திருப்தி எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுல இதுக்கு முன்பு எப்படி இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 18 பேரும் அதுல ஏன்னா இந்த யாரு வேட்பாளர்கள்ல எங்க வீட்டம்மா கூட தெரியாது. எனக்கு என்னன்னா
உழைச்சவங்க, அந்த காலத்தில் உழைச்சவங்க எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி பெண்களுக்கு, இப்ப இருக்கிறவங்க இளைஞர்களுக்கு எல்லாம் மாற்றி கொடுத்து இதே தான் உள்ளாட்சி தேர்தலிலும் நடைபெற இருக்கிறது. ஏன்னா எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் நமக்கு. அதுல என்ன எப்போ எப்படி எல்லாம் அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க. நீங்க எனக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா களத்துல நீங்க இறங்கி வேகமா பணியாற்றுங்கள். இன்னொன்னு, இப்ப இருக்கின்ற அந்த இளைஞர்கள், அரசியல் தெரிந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், அவங்களுடைய மனநிலையை மாற்றுவது, அதற்கேற்ற வியூகங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினா போதும். நான் சொன்னேன், இந்த இளைஞர்கள் எல்லாமே கடந்த காலத்தில் அரசியல்னா என்னன்னு தெரியாது, தேர்தல்னா என்னன்னு தெரியாது, சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாது, சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் என்னன்னு தெரியாது. அதான் சொன்ன, பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலையில பார்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஈடுபாடே கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசியல் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றார்கள் இந்த இளைஞர்கள். அதை நாம் மதிக்க வேண்டும். அதே இளைஞர்கள் விரைவில் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள். அது மாற்று கருத்து கிடையாது. அதற்கேற்ற வியூகங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் செய்ய இருக்கின்றோம். நம் மட்டும்தான் அதற்கு தகுதியானவர்கள். வேற எந்த கட்சியும் தகுதி கிடையாது அவர்களுக்கு. திமுக எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் ஆணவத்தில் தான் இருக்கிறாங்க. அடங்கல, முடிஞ்சு போச்சு, தோத்துட்டாங்க. வேர்டிக்ட் உங்களுக்கு எதிரானது வேர்டிக்ட். ஆனா இன்னைக்கும் உதாசனப்படுத்தி ஏளனமா பேசிக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள பேசினா இருப்பார். என்ன பேச்சு, என்ன ஆணவ பேச்சு? அடக்கமா இருக்கணும். தோத்துட்டீங்க. இவங்களை இவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தாலும் அவங்க இந்த பர்சன்டேஜ், கடந்த கால பர்சன்டேஜ் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு. மக்கள் உங்களை தூக்கி போட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் எவ்வளவு பொய்யே சொன்னாங்க திமுக. இன்னொன்னு, அதுல சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவர் கடைசியில் முடிக்கிறப்போ சனாதானத்தை நாங்கள் எதிர்ப்போம். அதாவது இன்னைக்கு உண்மையிலே பிஜேபி உதயநிதிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு சனாதானம் யாருக்கும் என்னன்னு தெரியாது, அந்த வார்த்தை கூட தெரியாது, அது அர்த்தம் கூட தெரியாது. திருப்பி திருப்பி உதயநிதி சனாதானம் சனாதானம் சொல்லி சொல்லியே நீங்க உலகம் முழுவதும் சனாதானம்னா என்ன? திமுக கூட்டணி எடுத்துக்கங்க. இப்போ 27 கட்சி கூட்டணி திமுக. உங்க கட்சியில யார் யார் கூட்டணி வச்சிருக்கீங்க? நீங்க அதாவது மத சார்பின்மை, ஜாதி சார்பின்மை, இன சார்பின்மை, எல்லாம் சார்பும் இல்லை. 27 கட்சி கூட்டணி யார் யார் வச்சிருக்கீங்க நீங்க? கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், அது என்ன கட்சி? கொங்கு இளைஞர் பேரவை, அது என்ன கட்சி? தமிழ் தேசிய கட்சி, அது என்ன கட்சி? முத்தரையருக்காக கட்சி. கொங்கு கட்சி கொங்கு சமுதாயத்திற்காக, முன்னேற்றத்திற்காக கட்சி. இது தப்பு கிடையாது, தொடங்க, தப்பு கிடையாது. அவங்க உரிமை அது. மனிதநேய மக்கள் முன்னேற்றம் யார்? இஸ்லாமியர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம், அது வரவேற்கின்றோம். எஸ்டிபிஐ என்ன? அது இஸ்லாமியர்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக. IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அது இஸ்லாமியர்களுக்காக தொடங்கப்பட்ட, இப்ப இல்ல, எவ்வளவு காலமாக, பல 10 ஆண்டுகளாக, 70-100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இயக்கம் அது. VCK, எவ்வளவு அமைப்புகள், முக்குளத்தோர் புலிப்படை, இப்படி எல்லாமே நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனா பேசுவது என்ன? நாங்கள் மத சார்பின்மை, ஜாதி சார்பின்மை, இன சார்பின்மை. எதுக்கு நீங்க திராவிடம் சொல்லிட்டு இருக்கீங்க? பேசணும்னா எவ்வளவுனா பேசிட்டு போலாம், ஆனா அது நம்ம வேலை கிடையாது. பேசுறது ஒரு நாவடக்கம் வேணும். உங்களை தூக்கி போட்டுட்டாங்க, அமைதியா இருங்க, முடிஞ்சு போச்சு. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க.
அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் இப்படி முதலமைச்சர் அவ்வளவுதான். அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம உடனே நான் விஜய் கூட நான் போய் கூட்டணி இப்படிலாம் அடுத்தது சொல்லுவாங்க. இப்போ ஆனா இந்த மீடியா இருக்குது பா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீடியா போன்று நான் உலகத்துல நான் பார்த்தது கிடையாதுப்பா. அதாவது நீங்க எல்லாம் களத்துல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன களத்துல மக்கள் என்ன சிந்திச்சாங்க, என்ன நினைச்சாங்க மக்கள், திமுக மேல என்ன அபிப்பிராயம், மக்களுக்கு அபிப்பிராயம் நீங்க உங்களுக்கு தெரியுது, எனக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த 100 நாள் நடைபயணம் ஒவ்வொரு பகுதியும் சென்று அன்னைக்கு நான் சொன்னேன், திமுக மீது தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் எல்லாம் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்தேன். தொடர்ந்து இதுதான் யதார்த்த நிலை, இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. மக்கள் கொதிச்சிருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. ஊழல் ஊழல் எது கேட்டாலும் கொள்ளடிக்கின்ற கட்சி திமுக. இதுல இன்னொன்னு, பொதுவா அரசியல்வாதி தான் தவறு செய்வாங்க, ஊழல் செய்வாங்கன்னு இல்லை. ஆனா திமுக ஆட்சியில அரசியல்வாதிகளை விட அதிகாரிகள் தான் அதிகமா கொள்ளடிச்சாங்க. இத பத்தி யாருமே பேசல, எந்த மீடியாவும் பேசல. இதுல அதிகாரிகள் யார் அதிகமா கொள்ளடிச்சாங்கன்னா காவல்துறை சார்ந்தவர்கள், அதுவும் உயர் அதிகாரிகள். பஞ்சாயத்து பண்றாங்க பாரு, சாதாரண பஞ்சாயத்து இல்ல, 50 கோடி 100 கோடி 200 கோடி பஞ்சாயத்து தான். இப்போ ஒரு கஞ்சா விற்கிறான் ஒரு இடத்துலன்னா அது போலீஸ்க்கு தெரியாதா? இப்போ கஞ்சா வாங்க போறான் ஒருத்தன், கஞ்சா வாங்க போறவனுக்கே தெரியுது, ஆனா போலீஸுக்கு தெரியாதா? அது ஒருத்தவன் தான் கஞ்சா வாங்க போறது இல்ல, ஒரு 100 பேர் 200 பேர் கஞ்சா வாங்க போறான். ஒரு 200 பேர் தெரிஞ்ச விஷயம் அங்க இருக்கிற போலீஸ் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? அங்க கஞ்சா விற்கிறான், காக்கைன் விற்கிறான், ஹெரோயின் விற்கிறான், கள்ளச்சாராயம் விற்கிறான்னு தெரியாதா? கள்ளச்சாராயம் குடிக்கிறது ஏதோ 50 பேர் 100 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் அங்க போய் குடிக்கிறான், கள்ளச்சாராயம் குடிக்கிறான். அவனுக்கு குடிக்கிறவனுக்கு தெரியுது எங்க விற்கிறான் கள்ளச்சாராயம், போலீஸுக்கு தெரியாதா? இதைத்தான் காவல்துறையில காசு, இந்த பணம் காவல்துறைக்கு மட்டுமில்லை, அங்க இருக்கின்ற நிர்வாகிகள், ஆளுங்கட்சி நிர்வாகிகள், அமைச்சர் வரைக்கும் போயிட்டு. அப்போ இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். இதை பார்த்து கொண்டிருந்தால் ஸ்டாலின் அவர்கள், அது அவருக்கு தெரிஞ்சு அமைதியா இருந்தாரா இல்ல தெரியாம அப்படி அமைதியா வச்சிருந்தாங்களான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் சுத்தி ஒரு கூட்டம், அவர்கிட்ட ஏதோ செய்தி எடுத்துட்டு போறாங்களான்னு தெரியல. அவர்கிட்ட போய் சூப்பர் சூப்பர் சூப்பர், தமிழ்நாடு மிளிர்கிறது, தமிழ்நாடு ஒளிர்கிறது. அவரும் அப்படியே சந்தோஷமா அப்படியே வந்தாரு, போனாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா கீழே அழுகி போயிட்டு இருந்தது தமிழ்நாடு அவர் ஆட்சி காலத்தில். அது தெரியல அவருக்கு, அது சொல்லல போல இருக்கு. இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருந்தாங்க. ஆனா வெளியில இந்த செய்தி போல, ஏன் போல? மீடியா மீடியா இந்த மீடியான்னு சொல்றதுக்கே எனக்கு வருத்தமா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா தமிழ்நாடு மீடியா ஒரு காலத்துல, அதாவது தமிழ்நாடு காவல்துறை ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறைன்னு சொல்லுவோம்ல, உலகத்தில் ஸ்காட்லாந்து யார்ட்னா மிகப்பெரிய காவல்துறை, இங்கிலாந்து யூகேல இருக்கிறது. அதே போல தமிழ்நாடு மீடியா ஒரு காலத்தில் பிபிசி CNN நிகரான தமிழ்நாடு மீடியா ஒரு காலத்தில் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுக்கு நேர்மாறாக மாறி இருக்கிறது, நேர்மாறாக மாறி இருக்கிறது. ஒரு மக்கள் அவ்வளோ கோபமா இருந்த மக்களுடைய மனநிலையை வெளியே கொண்டு வராத மீடியா ஒரு மீடியாவா? இல்ல. 80 விழுக்காடு மீடியா அந்த நிலையில் இருந்தாங்க, 20 விழுக்காடு அவங்க நேர்மையான முறையில் பணியாற்றினார்கள். எல்லாமே நான் குறை சொல்லல, நான் 80 விழுக்காடு மீடியா.
திமுக ஆட்சி பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்குப்பா, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஒரு சின்ன அதோ இந்த சாயங்காலம் பேசுறாங்க பாரு டிவியில, பா நீயும் போறல சூர்யா, எப்படி அது வாய் கூசாம பேசுறாங்க. அதுல வந்து நடுநிலையாளர், அரசியல் விமர்சகர், அவர் புரோக்கர், அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும், பார்க்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா அரசியல் விமர்சகர் அவர் பேசினாலே முதல் ஒரு வார்த்தை பேசினாலே எந்த கட்சிக்கு சாதகமா பேசுறாருன்னு தெரிஞ்சு போயிடும். இது ஒரு விவாதம். அதாவது என்னன்னா, இந்த இப்ப சாயங்காலம் நடக்கிற நிகழ்வு எல்லாம் பிக் பாஸுக்கு நிகரான நிகழ்ச்சிகள். அதெல்லாம் பிக் பாஸும் தெரியும், இது டிராமா நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்படிதான் இந்த இந்த விவாதங்கள்லாம் அப்படி ஆயிடுச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. அது மக்கள் பார்க்கிறவங்க அதே கூட்டம் தான் பார்க்குது. ஆனால் இப்போ சோசியல் மீடியா வச்சுதான் இன்னைக்கு இந்த மாற்றம் வந்திருக்கிறது. சோசியல் மீடியாவும் டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட். டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட்னா இந்த கத்திக்கு ரெண்டு பக்கம் கூறு, இந்த பக்கம் பிடிக்கலாம், இந்த பக்கம் பிடிக்கலாம், இந்த பிடியும் தாக்கலாம், மாத்தி நம்மளும் தாக்கு. அது நம்ம அது ஹேண்டில் பண்ற விதம் தான், ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அது அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் ஏதோ அவங்க அப்படியே அங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க எல்லாம் இல்ல. ஏன்னா இவங்க இளைஞர்கள், சின்ன சின்ன பிள்ளைங்க இளைஞர்கள், இவங்களுடைய மனநிலை, இவங்களுடைய சைக்காலஜி வேற. அப்படியே மாறுவாங்க, நமக்கு சாதகமா இருப்பாங்க, நமக்கு ஆதரவு அளிப்ப, அதற்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு திட்டங்கள் எல்லாம் நாம் வைத்திருக்கின்றோம். அதனால நம்ம மீடியா விட்டுடுங்க, அது மீடியா அப்படிதான் இருக்க போறாங்க. இப்பதான் கொஞ்சம் செய்தி கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஆனா நம்ம செய்தி வந்தா போதும். மீடியாவுக்கு தலைப்பு செய்தி, எனக்கும் ஐயாவுக்கும் பிரச்சனை, முதல் பக்கம், முதல் பக்கத்துல தலைப்பு செய்தி. அது முதல் பக்கம் போட்டு நம்ம செய்தி எங்கேயாவது முதல் பக்கம் போட்டிருக்காங்களா? இந்த போன்ற செய்தி மட்டும்தான் முதல் பக்கத்துல தலைப்பு செய்தி, பெரிய கொட்டெழுத்துல வார வாரம் செய்தி போடுவாங்க. ஆனா நம்ம சாராயம் வைக்கிறா, கள்ளச்சாராய சாவு வந்திருக்கடா, ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கனிம வள கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளை கொலை பண்றாங்க, 2.5 வயசு குழந்தைகளை கற்பழிச்சு கொலை பண்றாங்கன்னு அதெல்லாம் சொன்னா பிட்டு செய்தி. பிட்டு செய்தி சின்னதா, எப்போ எந்த பக்கம்? 16வது பக்கத்தில் சின்னதா ஒரு பிட்டு செய்தி. அதுவும் இந்த தேர்தலுக்கு முன்பு நடத்தினாங்க பாரு இந்த கருத்து கணிப்பு, ஒப்பீனியன் போல், அதுக்கப்புறம் எக்ஸிட் போல். அதுக்கு திமுக ஒருத்தர் திமுக 180 வந்துரும், 200, 204. அதுனா 204 நீங்களாம் நம்பிடணுமா? அப்போ காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்களா? அப்போ உங்களுக்குன்னு உணர்வு இல்லையா? உங்களுக்கெல்லாம் கடமை இல்லையா? உங்களுடைய கடமை என்ன? ஒரு அரசாங்கம் என்னென்ன தவறுகள் செய்கின்றார்களோ அதை மக்களிடம் எடுத்து சொல்வதுதான் உங்களுடைய கடமை. அதனால உங்களுக்கு மரியாதை மக்கள் கொடுக்கின்றார்கள். அரசாங்கம் மட்டுமல்ல, என்ன நடக்கிறதோ அது உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், நேர்மையான முறையில் எடுத்து செல்ல வேண்டும். அது ஒப்பீனியன் போல்ல 150, 160 திமுக கொடுத்துட்டாங்க. எக்ஸிட் போல்ல அதுக்கு வேற மாதிரி வந்துச்சுன்னா இவங்க மேல தப்பா எடுத்துப்பாங்க. அதுக்கு 150 போட்டவங்க 130 எக்ஸிட் போல். இப்படியெல்லாம் கேலி கூத்தாக்கி ஊடகத்துறையை இன்னைக்கு சில ஊடகங்கள், ஏன் பல ஊடகங்கள் சொல்லலாம்,
சில ஊடகங்கள் மட்டும்தான் நடுநிலையா நேர்மையா எது வந்தாலும் நான் இப்படிதான் இருப்போம். அதுவும் சில ஊடகவியலாளர்கள் தான் ஜேர்னலிஸ்ட்லாம் மிக நேர்மையான முறையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு அது கூட இல்லை. ஒரு மூத்த ஒரு பத்திரிகையாளர் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். அவர் டிவியில பேட்டி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, ஏன் ஆன்டி இன்கம்பன்சின்னு எதுவுமே இல்ல, திமுக மேல ஆன்டி இன்கம்பன்சியே இல்லையா? மேபி ஸ்டாலின் அவர்களை எப்படி வச்சிருந்தாங்களோ இவரையும் அப்படி வச்சிருந்திருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க மீடியாவில். மேற்கு வங்கத்தில் ஜோதி பாசு அவர்கள் 23 ஆண்டுகள் முதலமைச்சராக தொடர்ந்து பணியாற்றினார். அங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, தொடர்ந்து அடுத்தடுத்து முதலமைச்சராக வந்தார். ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அவர்கள் 7 முறை முதலமைச்சராக வந்தார். அடுத்தடுத்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம வந்தார். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த நிலை இருக்கிறது என்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாருன்னா, எனக்குலாம் உண்மையில் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். ஜோதி பாசு அவர்களையும் நவீன் பட்நாயக் அவர்களையும் ஸ்டாலின் அவரிடமிருந்து ஒப்பிட்டு சொல்லுவது இது என்னால மட்டும் இல்ல, உலகத்திற்கே ஏற்றுக்கொள்ள முடியாதவர். ஜோதி பாசு அவர்கள் மீது ஒரு சின்ன கரை, ஊழல் கரை, ஒரு சின்ன ஒரு கரை கூட இல்லை. நவீன் பட்நாயக் மீது ஒரு சின்ன கரை கூட கிடையாது. கடைசியில அவர் பாண்டியன் தமிழ்நாட்டில இருந்து இங்க போனார், அதனாலதான் அவர் தோத்தார், அது வேற. மீது ஊழல் கரை ஒண்ணு கூட கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு சின்ன நல்ல எண்ணம் கூட கிடையாது. மக்கள் எல்லா துறையிலையும் ஊழல், எல்லா அதாவது படுதோல்வி அடைந்த நிர்வாகத்தில் இப்படியெல்லாம் ஊடகம் சேர்ந்து ஒருவரை தூக்கி அவருடைய சுயநலத்திற்காக மக்களுடைய கருத்தை இருட்டடிப்பு செய்து, மக்களுடைய எண்ணங்களை இருட்டடிப்பு செய்து இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்ட ஊடகம் தமிழ்நாட்டின் ஊடகம். நிச்சயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்வீர்கள் என்று உண்மையான உணர்வுபூர்வமாக நான் நம்புகின்றேன். ஏன்னா தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வருது, நீங்கள் தான் எங்களுடைய நிரந்தர கூட்டாளி, கூட்டணி ஊடகம். நீங்க எங்களை அங்கீகாரம் பண்ண மாட்டீங்க, அது வேற. நாங்க உங்களை அங்கீகாரம் பண்றோம். ஏன்னா இது தமிழ்நாடு என்பது எவ்வளவுப்பட்ட நாடு. இந்த நாடு 5 திணைகள் உள்ள மாநிலம், எவ்வளவு இயற்கை வளம், மனித வளங்கள் உள்ள மாநிலம். இந்த மாநிலத்தை கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி மிக மோசமான ஆட்சி. இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த வாரம் என் வீட்டுக்கு வருகை தந்து ஒரு மரியாதை நிமித்தமாக என்னை சந்தித்தார். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். இது போன்ற இதுக்கு முன்பு நடந்தது கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார், அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்தார், பிறகு என்னை சந்தித்தார், பிறகு சீமானவர், மற்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்தார். அவரை அன்போடு நான் வரவேற்று பிறகு நானும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நாங்க பேசணும். 2 பேர் மட்டும்தான் பேசணும். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கணும். நீங்க வெற்றி பெற்றதற்கு ஒரு பக்கம், 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்து இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கின்றேன் என்று சொன்னேன். நான் இந்த முயற்சி நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்தோம் என்று அதுவும் சொன்னேன். 2014 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முயற்சி நாங்கள் எடுத்தேன். ஒரு மாற்றாக வர வேண்டும் என்று. அப்பொழுது இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, இந்த பக்கம் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. அதனால் பிரச்சாரம் வெற்றி பெற்றது, எங்களால் வெற்றி பெற முடியல. நீங்க இன்னைக்கு பிரச்சாரமும் வெற்றி பெற்றிருக்கு, நீங்களும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சொன்னேன். அடுத்தது சொன்ன 2வது வாழ்த்து எதுக்குன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் உங்களால் அரசியலில் வந்திருக்கின்றார்கள். அதுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன். ஏன்னா இது இளைஞர்கள் அரசியல் வர வேண்டும், இது அவசியமானது. நான் சொன்னேன், if you elect a good leader, you will get a good governance.
இதை நான் சொன்னேன். நான் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு மோசமான ஒரு ஆட்சியை தேர்வு செய்தார்கள். ஆனால் மோசமான ஆட்சி கிடைத்தது அவர்களுக்கு. அதனால அவரிடம் இதை தெளிவுபடுத்தணும்னு ஒரு மகிழ்ச்சியா இருந்தார். சந்தோஷம், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதன் பிறகு நான் சொன்னேன், தமிழ்நாடு என்பது மிக ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம். இதுல எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு செய்யலாம். நீங்க எல்லாமே நிதி தேவைப்படாது. எல்லாத்துக்கும் பாலிசி டிசிஷன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க பாதி 50 விழுக்காடு பிரச்சனைகளை நீங்கள் பாலிசி சேஞ்சஸ் பண்ணாலே போதும், மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் நான். அடுத்தது நான் சொன்னது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் சமூக நீதி கணக்கெடுப்பு என்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் அவசியமா நடத்தணும்னு சொன்னேன். இதை பத்தி நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நான் பேச, அரை மணி நேரத்தில் 10 நிமிஷம் இந்த கணக்கெடுப்பு பத்தி தான் நான் பேசினேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னன்னு சொன்னேன், இப்ப நீங்க தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள், 2 கோடியே 15 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது. முதலமைச்சராக நீங்கள் 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே சொன்னேன் நான். அதில் நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கள். 1 மாசம் 2 மாசம் ஆகும். 1 மாதத்திலே முடித்துக் கொள்ளலாம், 2 மாதத்தில், அதிகபட்சம் 2 மாதத்திலே முடித்துக் கொள்ளலாம். நிதி இருக்குது, அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள், எல்லாமே இருக்கு. ஒரு பாலிசி டிசிஷன் இது. அதுல நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நீங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள், என்ன ஜாதியை சார்ந்தவர்கள், என்ன உட்பிரிவை சார்ந்தவர்கள், அதில் எத்தனை ஆண்கள் பெண்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை டாக்டர், என்ஜினியர், அட்வொகேட்ஸ், எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்காங்க, எத்தனை பேர் தனியார் வேலையில் இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு இருக்காங்க, எந்த பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடமா தனியார் பள்ளிக்கூடமா, வீடு எவ்வளவு பெருசு, கல்லு வீடா, ஓட்டு வீடா, குடிசை வீடா, என்ன வீடு, எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பாத்ரூம், எத்தனை பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம்ல தண்ணி வருதா, ரன்னிங் வாட்டர் இருக்கா, கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, இது எல்லாம் நீங்கள் இப்படியே சொன்னேன். நான் இப்படி சொல்ற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவில் ஃபீட் பண்ணுங்க, கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி, நாளைக்கு ஒரு பட்டன் நமக்குங்க, தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் இருக்கின்றார்கள், மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அப்படியே வரும். அதில் எத்தனை பேர் சொந்தமா வீடு இருக்கு, அது வரும். எத்தனை பேர் வேலையில் இல்ல, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் தொழில் இல்ல, இது எல்லாமே டேட்டா வரும். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் மீனவர் சமுதாயத்திற்கு நீங்கள் இடஒதுக்கீடோ, நலத்திட்டங்களோ, அரசு திட்டங்களோ, கடனோ, படிக்க வைக்கிறதுக்கு கடனோ, வேலைக்கு கடனோ, போட்டு வாங்கி கொடுக்கலாம், வேற தொழில் செய்யறதுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு டேட்டா வேண்டும். இப்ப இருக்கிற டேட்டா 1931 எடுத்த டேட்டா. இப்ப நீங்க மாடர்ன் டேட்டா, இந்த டேட்டா நீங்க வச்சிருக்கீங்கன்னா அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு இந்த டேட்டாவை நம்ம பயன்படுத்தலாம். அதற்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு. நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னா சில பேர் ஜாதின்னு அந்த வார்த்தை பிடிக்காது. சமூக நீதி கணக்கெடுப்புன்னு நீங்க அறிவிங்க. அப்புறம் சொன்னார், சார் இது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க வச்சிருக்கிறோம், உறுதியா நாங்களும் செய்வோம். நான் உண்மையிலே நான் பாராட்டினேன். நான் சந்தோஷமா இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்தது சொன்ன, தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதல் பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை, 2வது பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அடுத்தது போதை பொருட்கள், மது மற்றும் போதை பொருட்கள், 4வது வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இது 4 பிரச்சனையை பத்தி நான் பேசினேன். நான் அவருக்கு அப்ப நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்க சிங்கப்பெண்ணேன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நீங்க ஒரு டிஜிபி தலைமையில ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் நீங்க போடுங்க, அப்பதான் இன்னும் கொஞ்சம் அந்த பலமா இருக்கும், அந்த இயக்கம் பலமா இருக்கும், அந்த அமைப்பு பலமா இருக்கும் சொன்னேன். எஸ் சார், நான் பாக்குறேன் சார். அடுத்தது நான் சொன்னேன், இந்த போதை ஒழிப்பு பிரிவு, இதற்கும் ஒரு டிஜிபி தலைமையில எவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறாங்க, 8, 9, 10 டிஜிபி இருக்கிறாங்க. ஒரு டிஜிபி போக்குவரத்து துறைக்கு ஒரு டிஜிபி தேவையா? மண்டபம் எங்கேயோ மண்டபம் இருக்குல்ல, ராமேஸ்வரம், அதுக்கு ஒரு டிஜிபி தேவையா? இவங்க எல்லாம் டிஜிபி என்பது எவ்வளவு அனுபவம் உள்ளவர்கள். அத்துணை டிஜிபியும் இதுக்கெல்லாம் போடுங்க. அடுத்தது, இன்னைக்கு போதை ஒழிப்பு பிரிவுல 3000 பேர் தான் இருக்கிறாங்க, வேலை செய்யறதுக்கு பத்தாது. ஒரு 25,000 பேரை நியமனம் பண்ணுங்க. ஊர்காவல் படை இருக்கிறாங்க, அவங்க பயன்படுத்திக்கங்க.
ஆர்மியில ரிட்டையர் ஆயிருக்காங்க, 42 44 வயசு ரிட்டையர் ஆயிருக்கு, அவங்களுக்கு பயன்படுத்துங்க. ஒரு கன்சாலிடேட்டட் பே கொடுங்க. கன்சாலிடேட்னா என்ன, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. இன்னைக்கு கிடைக்கிறது 2,600 ரூபாய் கிடைக்குது. 2,600 ரூபாய் குடும்பம் நடத்த முடியுமா? கொடுங்க. அவங்க உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்னு கொடுங்க. இந்த நம்பருக்கு போன் பண்ணா, இதுல நீங்க யார் வேணா கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு நாங்க பரிசு கொடுப்போம், உங்க பேரை சொல்ல மாட்டோம் அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னேன் நான், முதலமைச்சர் சொன்னேன் நான். இன்னொன்னு சொன்னேன், எஸ்பி கூட்டத்தை கூட்டுங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் எஸ்பி கூட்டத்தை கூட்டி அதுல சொல்லுங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுக்குறேன். 10 நாளுக்கு பிறகு உங்க எல்லையில, எஸ்பி இருக்கிற எல்லையில யாராவது கஞ்சா வித்தாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன். சாதாரணமா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இன்னைக்கு அங்க பிடிக்கிறாங்க, இங்க பிடிக்கிறாங்க, என்ன பிடிச்சிட்டு இருக்கு பேப்பர்ல பார்த்து தானே இருக்கீங்க. இதே அதிகாரிகள், இதே காவல்துறை, இதே கலெக்டர் எல்லாமே இப்ப இன்னைக்கு வேலை செய்யறாங்கல்ல. ஏன் இதுக்கு முன்பு நீங்க செய்யல? இன்னைக்கு சந்து கடை மூடுறாங்க, ஏன் 5 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? அப்புறம் நான் சொன்னேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலைகளை நீங்க உள்ளூர் இளைஞர்களுக்கு கொண்டு வர சட்டத்தை நீங்கள் எப்படியாவது கொண்டு வாங்க. திமுக சொன்னாங்க, 5 ஆண்டு காலம் செய்யல. அப்புறம் அவர் சொன்னார், முதலமைச்சர் சொன்னார், சார் நாங்க எங்க தேர்தல் அறிக்கையில் இது மட்டும் சொல்லல, நாங்க சொன்னோம் 2.5% ஜிஎஸ்டி வரி விலக்கு நாங்க கொடுப்போம், 5% நாங்க கரண்ட் பில்லை நாங்க குறைப்போம், இதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கிறோம், உறுதியா நாங்க கொண்டு வருவோம் சொல்லி. நான் சொன்னேன், ஆந்திராவில் இருக்கு இந்த நிலை இருக்கு. ஆந்திராவில் 75 விழுக்காடு அங்க இடங்கள் வந்து உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்கணும். தெலுங்கானால 80 விழுக்காடு இருக்கு. சில பேர் ஆந்திராவில் தொழில் முதலீடு வராது, இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தா தொழில் முதலீடு வராதுன்னு சொன்னாங்க. ஆனா அங்கதான் அதிகமா போறாங்க தொழிலுக்கு. ஏன் போறாங்கன்னு சொன்னேன், அதுவும் சொன்னேன். ஏன்னா அங்க சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் 1 ஏக்கர் நிலத்தை, அரசு நிலத்தை லீஸுக்கு 99 பைசா கொடுக்கிறார். திமுக 40 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ஒயிட்ல, 20 லட்சம் பிளாக்ல. என்ன வித்தியாசம்? இதெல்லாம் கேட்டுக்கிட்டார். நீர் மேலாண்மை பத்தி பேசினேன் நான். சென்னைக்கு 4 புதிய ஏரிகளை உருவாக்குங்கள். தமிழ்நாட்டில் 42,000 ஏரி, இன்னைக்கு 27,000 தான் இருக்கு. சென்னைக்கு செம்பரம்பாக்கம், புழல் ஏரி, சோழாவரம் ஏரி, பூண்டி 4 ஏரி தான் இருக்கு. 4 ஏரியோட கொள்ளளவு 10 டிஎம்சி. சென்னைக்கு 17 டிஎம்சி வேணும். 4 புதிய ஏரியில் உருவாக்குங்கள். தடுப்பணைகள் எவ்வளவு இருக்கு, கட்டணும். நிறைய அங்கங்கே சொன்னேன் நான். ஆனா அவரு 3 நாளா தூங்கல. அவர் கண்ணை பார்த்தாலே அவ்வளோ டயர்டா இருந்தார். அன்னைக்கு காலையில 5 மணி நேரம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் பதவியேற்பு. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு எல்லாம் வந்து அவர் பார்த்தா அவ்வளவு டயர்ட். ஆனாலும் அந்த டயர்ட்னஸ் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டார், ஆர்வமா கேட்டுக்கிட்டார். ஏன்னா அந்த பதவியில யார் போனாலும் அந்த அந்த வந்துடும், உள்ள வந்துடும். நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டு இருக்கணும். கல்வி எப்படி இருக்கணும், சுகாதாரம் 6 மாவட்டங்கள்ல அரசு மருத்துவ இல்ல, நீங்க சொல்லுங்க. டெல்லியில நாங்க சொல்லி அங்க நட்டா இருக்கிறாரு அப்படி சொல்லி நாங்க பர்மிஷன் எல்லாம் கொடுக்கிறோம், வாங்கி கொடுக்கிறோம் உங்களுக்கு. நான் சொன்னேன், தமிழ்நாட்டு நல்லது யார் செஞ்சாலும் எனக்கு என்னங்க, அதை நாங்க வரவேற்போங்க. நீங்க செஞ்சா இன்னும் சந்தோஷம் எங்களுக்கு. தமிழ்நாடு மக்கள் நன்மை பெற வேண்டும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். எங்க கட்சி கொள்கைகளும் உங்க கட்சி கொள்கைகளும் 90% ஒன்னதான் இருக்கு. அதனால இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியாக இன்னைக்கு பாட்டாளி இப்ப மட்டும் இல்ல, கடந்த காலத்திலே இருந்தோம், இனியும் நம்ம இருப்போம். பெனிஃபிட் ஆக வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள், அவ்வளவுதான். பெனிஃபிஷரிஸ் வில் பி தி தமிழ் மக்கள், பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் கட்சியினுடைய நோக்கம், நம் இயக்கத்தினுடைய நோக்கம் அதுதான். அதான் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அவர்கள் மிக தெளிவாக சட்டமன்றத்துக்குள்ள பேசினார். ஆனா உண்மையிலே இது ஏதோ என்னுடைய மனைவின்னு அப்படின்னு அந்த சொல்லல. உண்மையிலே நம்ம இன்னைக்கு நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது முனைவர் சௌமியா அவர்கள். ஏன்னா இது ஒருத்தர் 2 பேர் இல்ல,
எங்க பார்த்தாலும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்துணை தமிழர்கள் மட்டுமில்ல, டெல்லியில இருந்து எனக்கு போன், ஹிந்திக்காரங்கள இருந்து எல்லாமே அவ்வளவு நல்லா பேசினாங்க. உலக அளவில் இருந்து அத்தனை பேரும் சட்டம். ஏன்னா இதுல என்னன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், சட்டமன்ற தொடரை பார்க்க வைத்தது விஜய் அவர்கள் தான். இவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் அது நிகழ்வுல பார்த்திருக்க மாட்டாங்க. அது பார்க்க வச்சது, பார்க்க வச்சுட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் அதிகமா அவங்க வரவேற்றது யாருன்னா திமுகவை சார்ந்தவங்க. அவங்க இருக்கின்ற அந்த அமைப்பில் இருக்கிறவங்க, மற்ற அமைப்பில் இருக்க எல்லாருமே அவ்வளவு நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தது. அண்ட் இன்னொன்னு, பெண்கள் அதிக அளவில், ஏன்னா அவங்க பெண்கள் சொன்னாங்க, எங்க என் மனசுல இருக்கிறது அவங்க பேசிட்டாங்க. அவங்க எப்பவுமே எமோஷனல் கேரக்டர், அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவாங்க. உணர்வுபூர்வமா அங்க போய் பேசி, இந்த சந்துக்கடைன்னா நிறைய பேருக்கு தெரியல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சந்துக்கடை அப்படின்னா என்ன முதலமைச்சர் குறிப்பு எடுத்துக்கிட்டார். அப்போ நம்ம தொண்டை தண்ணி வத்தி கத்திட்டு இருக்கிறோம், சந்துக்கடை மூடுங்க, சந்துக்கடை மூடுங்க, சந்துக்கடை மூடுங்க. ஒரே நாள்ல போய் உலகத்துக்கே சந்துக்கடைன்னா என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நமக்கு வேண்டும். இந்த சட்டமன்ற தொடரில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்த தொடரில் மீதி 3 பேர் இருக்காங்க. என்னப்பா ரெடியா இருக்கீங்களா? அவங்கள விட இவங்க இன்னும் சிறப்பா செய்வாங்க, செயல்படுவாங்க, எனக்கு நான் நம்பிக்கை இருக்கிறேன். நமக்கு எந்த பேகேஜும் கிடையாது, எந்த பேகேஜும் கிடையாது. நமக்கு மனசுல இருக்கிறத நம்ம பேசணும், அவ்வளவு. சட்டமன்றத்துக்குள்ள ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா நம்ம செயல்படுவோம். எதிர்கட்சி, எதிரி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் செய்வோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா நாங்க வரவேற்போம், கெட்டது செஞ்சா கடுமையா நாங்க எதிர்ப்போம். நம்மளுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் முடிந்து விட்டது, ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இன்னைக்கு மீண்டும் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் நாம் கடுமையாக பாடுபட்டோம். தேர்தல் மட்டுமில்லை, தேர்தலுக்கு முந்தைய காலத்திலையும் ஓராண்டு காலம் நீங்க எல்லாம் அவ்வளோ நீங்க கடுமையா நீங்க உழைச்சிருக்கீங்க. எனக்கு எல்லார் பேரும் மேடையில் கூட இன்னைக்கு எல்லார் பேரும் சொல்லணும்னு, மேடையில் மட்டும் இல்லை, முக்கியமா இங்க இருக்கிறவங்க, இது இல்லாமல் கோடான கோடி என் உயிரினும் மேலான என்னுடைய பாட்டாளி சொந்தங்கள் களத்தில் இருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவனுக்கு. அவனே போய் அவனே கேட்டு அவனே நான் பிரச்சாரம் பண்ணி நான் வரணும், நம்ம கட்சி வரணும்னு அவ்வளோ ஆர்வமா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய கோடான கோடி அவங்கள பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். என்னுடைய கோடான கோடி அங்கு களத்தில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொன்னு, இப்போ நம்ம அடுத்தது என்னென்ன நம்ம செய்ய போறோம். இப்ப நம்ம அடுத்த விரைவில் அடுத்தது ஒன்றிய நிர்வாகிகளை நான் சந்திக்க போறேன். நான் உங்களை நான் மாநில மாவட்ட நிர்வாகிகள், நீங்க அடுத்து ஒன்றிய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவர்கள், அவங்க நிர்வாகிகள் சந்திக்க போறேன். நான் அதனால சந்திக்க போறேன். அதுக்கு பிறகு நம்ம அணிகள், ஒவ்வொரு அணிகள் தனித்தனியா நான் சந்திக்க போறேன். சந்திச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு செயல் திட்டம், உங்களுக்கு கருத்து கேட்கிற ஒரு செயல் திட்டமா கருத்து கேட்கணும். அதாவது நம்ம நிர்வாகி, நீங்க எல்லாம் நிர்வாகிகளா இருக்கிறீங்க, அந்த கருத்து கேட்கறது, கருத்து கேட்டுக்கிட்டு எனக்கு சில கருத்துக்கள் தலைமைக்கு வருதா வரலையா அதெல்லாம் வேறு. கருத்து கேட்கிற ஒரு நிகழ்வா நம்ம அதை செய்ய போறோம். நம்ம அதனால அதுக்கும் நீங்க தயார் நிலையில அதுக்கு பண்ணணும். அடுத்தது நம்முடைய சில நிர்வாகிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு அந்த பொறுப்புல இருக்காங்க அவங்களுக்கே தெரியல. இதுல சில மாவட்ட செயலாளர் உட்பட நான் சொல்றேன். அதனால நம்ம கட்சிக்குள்ள கொஞ்சம் மறுசீரமைப்புகள்லாம் நடைபெறும். கட்சிக்கு வேண்டியது, அதாவது எனக்கு வேண்டியது கிடையாது, கட்சிக்கு வேண்டியது இன்னைக்கு நல்ல நேர்மையான முறையில் நிர்வாகிகளுக்கு மதிப்பு அளித்து
அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒவ்வொரு மாதம் கூட்டம் நடத்தி அங்க இருக்கின்ற மாவட்ட பொதுக்குழு, மாவட்ட செயற்குழு, ஒன்றிய பொது செயற்குழு எல்லாமே போட்டு ஒரு கூட்டாக ஒரு டீம் ஒர்க், நம்ம கட்சி எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். அதை செயல்படுத்துகின்ற நிர்வாகிகள் இன்னைக்கு களத்தில் இருப்பாங்க, இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அதனால அல்ல ஒரு சிலர் எனக்கு நான் இந்த கட்சிக்கு இந்த இயக்கத்துக்கு நான் ஏதோ ஒன்று வரணும், பொறுப்புக்கு வரேன், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், காசு சம்பாதிக்கணும்னு தயவு செய்து நீங்க வேண்டாம். அதெல்லாம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நம்முடைய பயணம் நீண்ட பயணம். அது நம்முடைய பயணம் நீண்ட பயணம். நம்முடைய இலக்கு நீண்ட இலக்கு. நம்முடைய இலக்கு என்ன? தமிழ்நாடு முன்னேறணும். நம்முடைய இலக்கு என்பது ஆட்சிக்கு வரணும்னு கிடையாது. ஆட்சிக்கு வருவது ஒரு இடைக்காலத்தில் ஒரு இது, அவ்வளவுதான். நம்ம இலக்கு தமிழ்நாடு முன்னேறணும், தமிழ்நாட்டு மக்கள் பயனடைய வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. அதான் நான் சொன்னேன், ஒரு கட்சியினுடைய வெற்றி எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி வைப்பது கிடையாது. தமிழ்நாட்டிற்கு இந்தியாவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், உங்களால் தமிழ்நாடும் இந்தியாவும் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கிறது, அதுதான் ஒரு கட்சியினுடைய வெற்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக நீதினா பாட்டாளி மக்கள் கட்சி, மது விலக்குனா பாட்டாளி கட்சி, போதை ஒழிப்புனா பாட்டாளி மக்கள் கட்சி, கல்வி கொள்கைனா பாட்டாளி மக்கள் கட்சி, சுகாதாரம்னா நம்ம தவிர வேறு யாரும் பேசுவதற்கு தகுதி கிடையாது, நீர் மேலாண்மைனா பாட்டாளி மக்கள் கட்சி, விவசாயம்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா, அப்படி எந்த பிரச்சனையோ வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆத்திலும் என்ன பிரச்சனை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பிரச்சனை, நம்மை விட தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் தகுதி கிடையாது. இது நான் பெருமையா நான் சொல்லிப்பேன். பெருமை. அது காரணம் நீங்கள் தான். அதற்கு காரணம் நீங்கள் தான் காரணம். அதற்கு இந்தியாவில் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த கட்சி, இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்த கட்சி, இந்தியாவில் பட்டியலின மக்களுக்கு மருத்துவத்துறையில இடஒதுக்கீடு கொண்டு வந்த கட்சி, இந்தியாவில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் கொண்டு வந்த கட்சி, தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடு கொண்டு வந்த கட்சி, சமூக நீதி, ரயில்வே, தமிழ்நாட்டில் எவ்வளவு ரயில்வே திட்டங்கள் கொண்டு வந்தோம், பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டம் திட்டம், என்னென்ன நம்ம குட்காவை ஒழித்தது, போலியோவை ஒழித்தது, FSSAI கொண்டு வந்தது, இப்படி எல்லாம் எவ்வளோ நம்ம இந்தியாவை கொண்டு வந்தோம், தமிழ்நாடு கொண்டு வந்தோம். இதுதான் நம்மளுடைய பெருமை, இதுதான் நம்முடைய சாதனைகள். ஆட்சி அதிகாரம் இல்லாமலே இவ்வளவு நாம் செய்திருக்கின்றோம். அதனால யாரும் ஐயோ நம்ம சரியான முறையில் வெற்றி பெறல, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு மனசாரோட நினைச்சு பார்க்காதீங்க. நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், அடுத்தடுத்த நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலில் தலை நிமிர்ந்து இருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி. நம்ம யாராவது குறை சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. கடந்த 10-15 ஆண்டுகள், கடந்த 10-15 நாட்களாக நடந்த நிகழ்வுகள்லாம், இதுல நம்ம மேல யாராவது ஒரு சின்ன கரை இருக்கா? ஏதாவது வந்துச்சா? அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால எல்லாம் நாம் எல்லோரும் ஒன்று வாருங்கள், எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒன்று சேரணும். அதற்கு உங்களுடைய மனசில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நான் நடைமுறைப்படுத்துவேன். எனக்கு தனியா அஜெண்டாலாம் எதுவுமே கிடையாது. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அதுதான். அதே நேரத்தில் உங்களுக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்கன்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த பதிவுன்னு ஒண்ணு இருக்கு பாரு, அது யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. திடீர்னு ஏதாவது ஒரு பதிவு போடுறது, அதை இன்னொருத்தர் ஷேர் பண்ணுது, அது ஒரு குரூப்ல போடுது, அது ஒரு விவாதம். இதெல்லாம் டபுள் எட்ஜ் போடுது. இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, உடனே பதட்டம் ஆயிடும். TK ராசாவே பதட்டமா இருக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த பதிவு ஒர்க் அவுட் ஆகுது? அவர்கிட்ட போன் கூட இல்லை. அப்போ அதனால இந்த நம்முடைய சமூக ஊடக பேரவையில் இருக்கிற தம்பிகள் எல்லாம், தங்கைகள், தம்பிகள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் அமைதியா இருங்க. உடனே அடுத்து நம்ம மற்ற கட்சிகள் போன்ற கிடையாது, நம்ம மற்ற அமைப்புகள் கொண்டு கிடையாது. நம்ம ஒவ்வொரு படியா எடுத்து வைப்போம். கடந்த ஓராண்டு காலத்தில் என்ன நீங்க பாத்தீங்கல்ல,
ஒவ்வொரு படியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியா நம்ம எடுத்து வேகமாக உறுதியோடு நாம் முன்னேறுவோம். அதுதான் நமக்கு வேண்டும். எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவோ சோதனைகள் வந்துச்சு கடந்த ஆண்டு. நம்ம சின்னத்தை மாம்பழம் சின்னத்தை முடக்கும். இந்த கேஸ், இங்க கேஸ், அங்க கேஸ், சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ், சென்னை ஹைகோர்ட்ல கேஸ், டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ். இன்னைக்கு வருமா, நாளைக்கு வரும், நாளைக்கு தேர்தல், இன்னைக்கு கேஸ். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கடந்து போனோம் இல்லையா? அதனால இனி எவ்வளோ, அதாவது நம்ம வாழ்க்கையே சோதனைகள் தான். அத்துணை சோதனைகளும் நாம் உடை தெரிந்து சாதனைகளாக மாற்றுகின்ற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா இந்த கேஸ் எல்லாம் யார் தெரியுமா இதெல்லாம் கூட இருந்தாங்க? திமுக தான். உச்ச நீதிமன்றத்தில், டெல்லி உயர்நீதிமன்றம், டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் அவங்க பக்கம் வழக்கறிஞர்கள் தான். யாரு வழக்கறிஞர் தெரியுமா? செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள். செந்தில் பாலாஜிக்கு யாரு அங்கே உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுறாங்களோ அதே வழக்கறிஞர்கள் தான் இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. முழுக்க முழுக்க திமுக வேலை தான். அதனாலதான் நம்ம சொல்ல அவ்வளோ கோவம். அன்னைக்கு அந்த ரிசல்ட் வந்த உடனே எனக்கு நான் சொன்னேன், சரி நம்ம வெற்றி பெறல, நம்ம கூட்டணி அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை, நம்மளும் 4 தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனக்கு இன்னொரு 4-5 வெற்றி பெற்றிருந்ததுன்னா நமக்கு இன்னொரு நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் அது ஒரு வருத்தம் இருக்குதான். ஆனாலும் ஒண்ணு நான் சொன்னேன், எனக்கு உண்மையிலே இன்னைக்கு ஒரு பக்கம் எனக்கு ஒரு வெற்றி பெற முடியல, ஆனா ஒரு பக்கம் திமுக மண்ணை கவி இருக்கிறது, திமுக அகற்றப்பட்டிருக்கிறது. அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் நஞ்சமா பண்ணாங்க. இந்த குடும்பத்தில் பிரச்சனை, கட்சியில குழப்பம், அப்படி இப்படி என்னென்னமோ கொண்டு வந்தாங்க. எதுக்கு? இந்த தேர்தலில் நம்ம ஏதோ பலவீனமாயி அவங்க வெற்றி பெறணும்னு ஒரு சூழ்ச்சினால. அதுக்கு நேர்மாறா ஆயிடுச்சு, ஆப்போசிட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த மக்களும் நம் பின்னால் இருந்து இன்னைக்கு எனக்கு பெருமையா இருக்கு. எங்க போனாலும் நீங்க அதிமுக, ஐயா உங்களாதான் நாங்க ஜெயிச்சோம், உங்களாதான் ஜெயிச்சோம், நீங்க தான், நீங்க இல்லைன்னா இல்ல, நீங்களா இல்ல. அவங்களுக்கு நான் கொடுத்த வாக்கும், நீங்க போட்ட வாக்கும் நம்ம கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமா சேர்ந்திருக்கிறது. அதோட நிறுத்திக்கிறேன். அதனால இன்னைக்கு எல்லாமே தைரியமா தெம்பா இருங்க, பெருமையா இருங்க. நாம் பெருமை கொள்ளுகின்ற ஒரு கட்சி நம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் நம்ம எவ்வளோ நம்ம சந்திக்க இருக்கின்றோம், எவ்வளோ வெற்றிகளை நாம் வருங்காலத்தில் வெற்றிகளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திமுக முயற்சி, மற்ற கட்சிகள்லாம் குழப்பம் நிறைய இந்த சூழல்ல நான் மட்டும் இன்னைக்கு பலமோடு உறுதியோடு இங்கே நம்பிக்கையோடு இங்கே நாம் இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு சென்று இன்னும் வேகமாக நம்ம அமைப்பில் பண்ணணும். இன்னொன்று, இங்கே சின்ன நம்ம பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்கலாம் இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். யாராவது எங்கேயாவது போனாங்கன்னா மாவட்ட செயலாளர் நேரடியாக போகணும். சும்மா போய் ஃபோன் பண்ணிட்டு நீ போய் பாடுறாளான்னு சொல்லக்கூடாது. மாவட்ட செயலர் நேரில் போய், ஏன் தம்பி என்ன பிரச்சனை உனக்கு, வாப்பா, நேரடியாக போய் பார்த்து திருப்பி கூட்டிட்டு வரணும். இது அவசியமானது. அதனால இதெல்லாம் முக்கியமா நீங்க இன்னைக்கு இந்த சூழல்ல நீங்க எல்லாம் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல். அதனால நம்ம கட்சி, நம்ம மறுசீரமைப்பு, ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாமே அடுத்த சில கொஞ்சம் 1 மாதம் 2 மாதத்துல நடைபெறும். அதெல்லாம் நடைபெற்று கருத்து கேட்கிற கூட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலுக்கு அதுக்கு நீங்கள் தயார் நிலையில இருங்கள். நல்ல வகையில நாம் வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்ல, நிச்சயமாக நாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் சூழலில் நாம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரு சூழல். ஏன்னா இன்னைக்கு பிறகு மக்கள் நாம் என்ன சொல்கின்றோம் என்று கேட்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்து நீங்கள் களத்திலே நீங்கள் இறங்கி மிக கடுமையாக நீங்கள் எல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் வேகமாக நீங்கள் பணியாற்றி நம்பிக்கையோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த நம்ம வெங்கடேசன், நம்ம எங்க மாவட்ட செயலர், நன்றி.
வெங்கடேசன் இங்கே இருக்கிற மாவட்ட செயலர்லாம் நல்லா இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை இந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் மேடையில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம். நன்றி உரை இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலர் வெங்கடேசன்.